السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடருகிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வியலில் அவர்களினுடைய பரம்பரை, அவர்களினுடைய குழந்தை பருவம், அவர்களின் இளமை பருவம் ஆகியவற்றினுடைய செய்திகளை வரலாற்று ரீதியாக நாம் கடந்த வாரங்களில் தெரிந்து கொண்டதை போல, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மகத்தான நுபுவத்தையும் அதை தொடர்ந்து அதனுடைய அடையாளமாக வகியை கொடுத்த நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த அவர்களுக்கு 37 வயதாகிற போது தனிமை அவர்களுக்கு ஆசை ஏற்படுகிறது. மக்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற சிந்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த சிந்தனையின் வெளிப்பாட்டில் மக்காவிலிருந்து 2 மைல் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஹிரா மலையினுடைய குன்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருக்கிறார்கள். இரவு நேரங்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். ஹதீஜா அம்மையார் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு சென்று கொடுப்பார்கள். இப்படியே 3 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை விட்டு ஒதுங்கி ஹிராவினுடைய குகையிலே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களும் ஹிராவினுடைய குகையில் தனிமையில் இருந்திருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் தனிமையில் இருந்து அங்கே நல்ல பல அமல்களை செய்யக்கூடிய வளமை அவர்களினுடைய பாட்டனார் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருந்து வருகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நுபுவத் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து இந்த மக்களுக்கு மத்தியிலே அந்த நுபுவத்தை அறிமுகப்படுத்தப்படுவதற்கு விரும்புகிறார். அல்லாஹ்வினுடைய நாட்டம் அதற்குண்டான அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெருவில் இருக்கக்கூடிய சில கற்கள் சலாம் சொல்லுகிறது.
நம்முடைய சிந்தனைகளில் இப்படி ஒரு சிந்தனை ஏற்படலாம், எப்படி கற்கள் எல்லாம் சலாம் சொல்லும் என்று. இங்கே ஒரு விஷயம் நமக்கு அறிவுபூர்வமாக அல்லாஹ்வினுடைய வல்லமை என்று நாம் சிந்தனையிலே கொண்டு விடுவோமையானால், பேசாத ஒரு பொருளை கூட பேச வைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விற்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஞானம் மட்டும் நமக்கு இருக்குமையானால், அந்த கற்களை வைத்தும் அல்லாஹ் பேச வைப்பான் என்கின்ற அந்த அறிவு நமக்கு தெளிவாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் தெருவில் இருக்கக்கூடிய கற்களை அல்லாஹ் பேச வைக்கிறான். அது கற்கள் சலாம் சொல்லுகிறது அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அது மட்டுமல்ல, நுபுவத்தில் வஹியை கொடுப்பதற்கு முடிவு செய்யக்கூடிய ரப்பல் ஆலமீன் ஆரம்பமாக அவர்களுக்கு அழகான கனவுகளை கொடுக்கிறார். கனவில் என்னென்ன காட்சிகளை பார்ப்பார்களோ அந்த கனவுகள் அத்தனையும் உண்மை கனவுகளாக இருக்கும். கனவுகளை மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஹியை கொடுக்கிறார். இப்படி கொடுத்து கொண்டு வந்த அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதாகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வருகிறார்கள். வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுவார்கள், இக்ரா, நீங்கள் ஓதுவீராக என்ற வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மா அன பிகாரியின், நான் ஓதியவர் அல்ல என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை அவர்கள் இக்ரா என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஓதியவர் அல்ல என்ற வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக்கமாக ஒரு கட்டி அணைக்கிறார்கள். கடுமையான அணைப்பு. அந்த அணைப்பு, இந்த இருகலான அணைப்பிற்கு பின்னால் மீண்டும் சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இக்ரா, நீங்கள் ஓதுவீராக என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். இந்த இரண்டாவது முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லியதற்கு பிறகும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்லுகிறார்கள், மா அன பிகாரியின், நான் ஓதியவர் அல்ல என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். இப்படியே 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்ரா என்ற வார்த்தையை சொல்ல கட்டி அணைத்து 3வது முறை அணைத்ததற்கு பின்னால் இந்த பின்வரக்கூடிய வசனங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கி தருகிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உம்மை படைத்த ரப்பினுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஓதுவீராக. அல்லதி அல்லம பி அல்லதி ஹலகல் இன்சான மின் அலக், அந்த ரப்பு யாரு தெரியுமா? சதைக்கட்டையிலிருந்து படைத்திருக்கிறார். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், மிகப்பெரிய கொடையாளியான அந்த ரப்பினுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஓதுவீராக. அல்லதி அல்லம பில் கலம், அவன் எழுதுகோலால் பேனாவால் அவன் கற்றுக் கொடுத்தான் என்கின்ற இந்த வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது வஹியாக இறை செய்தியாக அனுப்பிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள், இறை செய்தியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் ஒரு விதமான நடுக்கம் தொற்றிக் கொள்ளுகிறது. ஹிரா மலையிலிருந்து வேகமாக வருகிறார்கள். தன்னுடைய மனைவி கதீஜா அம்மையாரிடத்திலே வந்து சொல்லுவார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், எனக்கு உடலெல்லாம் நடுக்கமாக இருக்கிறது, என்னை போர்த்துங்கள் என்று அந்த வஹியினுடைய சுமையை தாங்கி கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுக்கத்தோடு வந்து கதீஜா அம்மையாரிடத்தில் அவர்கள் சொன்னபோது கதீஜா அம்மையார் அவர்கள் அற்புதமான சில வார்த்தைகள் சொல்லுவார்கள். ஒரு கணவர் மிகுந்த கஷ்டத்திலே வருகிறார், நடுக்கத்திலே வருகிறார். அப்படி வரக்கூடிய கணவனிடத்தில் அற்புதமான வார்த்தை சொல்லுவார்கள், வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, நீங்கள் சாதாரணமான மனிதர் அல்ல, உங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த காலகட்டத்திலும் இழிவுபடுத்த மாட்டார். வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, நீங்கள் எந்த காலத்திலும் அல்லாஹ்வினால் இழிவை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக அதற்குண்டான காரணத்தை சொல்லுவார்கள், இன்னக லதஸிலுர் ரஹம், நீங்கள் உறவினர்களை ஆதரிக்கிறீர்கள், உறவினர்களை நீங்கள் வெறுத்து வாழவில்லை, நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். அடுத்து சொல்லுவார்கள், வ தஹ்மீலுல் கல்ல, பல்வேறு சிரமங்களை நீங்கள் உங்களுடைய சிரமமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். வ தக்ஸிமுல் மஅதூம, எத்தனையோ வறியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, வறியவர்களினுடைய அத்தனை பொறுப்புகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். விருந்தாளிகளுக்கு நல்ல முறையில் உபசரிக்கிறீர்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான குணங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கதீஜா அம்மையார் அவர்கள் எடுத்து சொல்லி, உங்களை எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலா உங்களை கேவலப்படுத்த மாட்டார், உங்களுக்கு இழிவை தர மாட்டார், நீங்கள் என்ன காட்சியை கண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதனுடைய விளக்கத்தை நாம் இப்பொழுது கேட்டு வருவோம் என்று அந்த நேரத்தில் இருந்த
முன்னால் வேதங்களை கற்றறிந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர் வரக்கத்து பின் நௌஃபல் என்கின்ற அறிஞரிடத்தில் கதீஜா அம்மையார் அவர்கள் பெருமானாரை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று சொல்லுவார்கள், என்னுடைய சகோதரரே, உங்களுடைய சகோதரருடைய மகன் ஒரு காட்சியை கண்டுவிட்டு வந்திருக்கிறார், இப்படி நடுக்கத்தோடு வந்திருக்கிறார், அதனுடைய விளக்கங்களை நீங்கள் சொல்லுங்கள் என்ற போது மிகப்பெரிய அறிஞர், இந்தியிலை கற்றறிந்தவர், அந்த மொழியை ஹிப்ரு மொழியை கற்றறிந்தவர், மிக வயோதிகமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் அவரிடத்தில் இந்த வார்த்தையை கதீஜா அம்மையார் அவர்கள் எடுத்து சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து சொன்ன போது அவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த நாமூஸ் வந்திருக்கிறாரோ அவர்தான் இப்பொழுது வந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுவார்கள். நாமோஸ் என்பது அன்றைய காலகட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர் நாமோஸ். முற்கால வேதங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாமோஸ் என்கின்ற பெயர் இருந்தது. அதை முன்னிட்டு சொல்லுவார் வரக்கத்து பின் நௌஃபல், நாமோஸ் தான் உங்களுடைய தோற்றத்திலே வந்திருக்கிறார், உங்களிடத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சில அதிர்ச்சிகரமான செய்திகளை வரக்கத்து பின் நௌஃபல் அவர்கள் சொல்லுவார்கள். நீங்கள் ரசூலாக போகிறீர்கள், அல்லாஹ்வினுடைய நபியாக நீங்கள் ஆக போகிறீர்கள், மக்களிடத்திலே சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற போது உங்களுடைய ஊர் மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, உங்களை ஊரை விட்டு அவர்கள் விரட்டி அடிப்பார்கள் என்ற வார்த்தையை சொன்ன போது பிறந்த மண்ணை விட்டு என்னை விரட்டி அடிப்பார்களா என்கின்ற வார்த்தை, அந்த வார்த்தையை சொன்ன போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அவ முஹ்ரிதியஹும், நான் பிறந்திருக்கக்கூடிய மண்ணிலிருந்து என்னை இந்த மக்கள் விரட்டி அடிப்பார்களா என்று ஆதாந்தத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க வரக்கத்து பின் நௌஃபல் சொல்லுவார், உங்களை அந்த மக்கள் விரட்டி அடிப்பார்கள், உங்களிடத்தில் அற்புதமான முறையில் நடந்து கொண்ட மக்கள் தான், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கொள்கையை நீங்கள் மாற்று கருத்தை நீங்கள் அவர்களிடத்திலே போதிக்கிற போது நீங்கள் அந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்படுவீர்கள், அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருக்க வேண்டும், அப்படி இருப்பேனேயானால் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் நான் செய்வேன் என்கின்ற ஆறுதலான வார்த்தையை வரக்கத்து பின் நௌஃபல் அவர்கள் தெரிவித்தாலும் கூட அல்லாஹ்வினுடைய நாட்டம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகியை சுமந்து அவர்களிடத்திலே மக்களிடத்திலே பிரகடனப்படுத்தக்கூடிய அந்த அழைப்பு விடுவதற்கு முன்னால் வரக்கத்து பின் நௌஃபல் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். முதலாவது வகி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் பிறை 21 இறக்கி தருகிறார். திங்கட்கிழமை குர்ஆனை இறக்கி தருகிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரமுல்லதி என்கின்ற அற்புதமான வசனங்களை இறக்கி தந்துவிட்டு அதோடு வகி நின்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த செய்திகள் வரவில்லை. யோசித்து பார்க்கிறார்கள், அழகான வார்த்தைகள் நம் இடத்திலே இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கின்றன, இதற்கடுத்து எந்த வார்த்தையும் வரவில்லை என்கின்ற ஏக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்க ஹிரா மலையிலே உட்கார்ந்திருந்த பெருமானார் வகி வராத நேரத்தில் நாம் தரைக்கு போய் விடுவோம் அல்லது மலை உச்சியிலிருந்து நாம் விழுந்து விடுவோமா என்கின்ற ஏக்கத்திலே, நாம் வகி இல்லாமல் இருக்கிறோமே என்கின்ற ஏக்கத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் சுமார் 10 நாட்கள் கழிந்து ஷவ்வாலினுடைய பிறை 1 நாம் பெருநாள் கொண்டாட இருக்கிறோம் அல்லவா, அந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 2வது வகி இறக்கி தருகிறார். அற்புதமான செய்திகள் அடங்கிய வசனங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி தருகிறார். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர் வ தியாபக ஃபதஹிர் வர்ருஜஸ ஃபஹஜுர் வலா தம்னுன் தஸ்தக்ஸிர் வ லிரப்பிக ஃபஸ்பிர். ஒரு 7 வசனங்களை, அற்புதமான வசனங்களை, அழகான பொருள்படக்கூடிய வசனங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி தருகிறார். அங்கே கூப்பிடுகிறான் பெருமானாரை, யா ஐயுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்தியவரே என்ற வார்த்தையை சொல்லி கூப்பிடுகிறார். ஏனென்றால் முதல் வகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுவிட்டு வரக்கூடிய நேரத்தில் நடுக்கத்தோடு வந்து தன்னுடைய மனைவியிடத்திலே சொன்னார்கள் அல்லவா, என்னை போர்த்தி கொள்ளுங்கள், உடலெல்லாம் நடுங்குகிறது என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த போர்வையை போர்த்தி அந்த நபரை பார்த்து அழகான முறையில் அல்லாஹ் கூப்பிடுகிறார், நீங்கள் போர்வை போர்த்தி கொண்டு இருக்க வேண்டாம். இங்கே விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள், இந்த போர்வை போர்த்தியவரே என்று அழைத்து விட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கும் ஃபஅன்திர், எழுந்திருந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லித் தருகிறார்.
ஒரு அழைப்பாளர் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் மிகப்பெரிய ஒரு பணியை சுமந்திருக்கிறீர்கள். மக்களை நல்ல வழியிலே அழைப்பதற்குண்டான பொறுப்பு உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போர்வைக்குள் முடங்கி கொண்டு கிடந்து விடாதீர்கள். நீங்கள் மிகப்பெரிய பொறுப்புதாரியாக இருக்கிறீர்கள். எனவே போர்வையை விலக்கிவிட்டு மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சென்று நல்ல பிரச்சாரத்தை செய்யுங்கள். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வாருங்கள். அவர்கள் மூட பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள். அவர்கள் வணங்கக்கூடிய பலதரப்பட்ட தெய்வ கொள்கையிலிருந்து அவர்களை ஓரிரை கொள்கையின் பக்கம் நீங்கள் அழைக்க செல்லுங்கள் என்று இந்த வார்த்தையை சொல்லி அந்திர் வரப்பக ஃபகப்பிர், உம்முடைய ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொல்லுகிறான் வசியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை பரிசுத்தமான முறையிலே ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு அழைப்பாளருக்கு ஒரு ஆடையும் முக்கியத்துவம் என்பதையும் ரப்புல் ஆலமீன் இங்கே விளக்கி தருகிறார். வெறுமனே ஒரு இடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், ஒரு மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அழைக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய புற தோற்றங்களும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதை விளங்கிய ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய ஆடையை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து சொல்லுகிறான் வர்ருஜுஸ ஃபஹுஜுர், அசுத்தங்களை எல்லாம் நீங்கள் வெறுத்து விடுங்கள். அது மட்டுமல்ல, பொதுவான முறையிலே மனித இயல்பு இருக்கிறது அல்லவா, ஏதாவது ஒரு நல்லதை செய்துவிட்டு அதுக்கு பிரதி உபகாரமாக ஏதாவது எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார், வலா தம்னுன் தஸ்தக்சிர், நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த மகத்தான பணி இருக்கிறது அல்லவா, இந்த பணியை செய்துவிட்டு நீங்கள் பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லித் தருகிறார், வலி ரப்பிக ஃபஸ்பிர், நீங்கள் எப்பொழுது இந்த மகத்தான பணியை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சென்று சொல்லுவதற்கு தலைப்படுவீர்களோ உங்களை மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு எண்ணிலடங்கா கஷ்டங்களை கொடுப்பார்கள். உங்களை புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வாய் உங்களை அவர்கள் துர்பிரச்சாரம் செய்வதற்கும் அவர்கள் தொடங்குவார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியம் என்றார்கள், அவர்கள் சூனியக்காரர் என்று வசைபாடினார்கள். அதுவரை புகழ்ந்து கொண்டிருந்த அந்த நாவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்ல தலைப்பட்டார்களோ அதற்கடுத்து அதே மக்கள் அங்கே வசைபாடினார்கள். அதனால் வசைபாடக்கூடிய நேரத்திலே மனதிலே கஷ்டம் ஏற்படும் அல்லவா, அல்லது உடல் ரீதியான கஷ்டம் ஏற்படும் அல்லவா. இங்கே அல்லாஹ் சொல்லி தருகிறான், வலி ரப்பிக ஃபஸ்பிர், இது போன்ற கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் உம்முடைய ரப்பிற்காக அதை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி சாதாரணமானதல்ல, மகத்தான பணியை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இத்தனை வசனங்களை முதலாவதாக இறைவசனங்களை இறக்கி கொடுத்து விட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி என்று இறக்கி கொடுத்து விட்டு அதற்கு அடுத்து 10 நாட்கள் கழித்து சூரத்துல் முத்தஸ்ஸிரில் இருக்கக்கூடிய வசனங்களை இறக்கி கொடுக்கிறார். அதனால் வஹீயினுடைய விஷயங்களை குறித்து வகைப்படுத்தக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள், 7 வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொதுவான முறையில் நபிமார்களுக்கும் அல்லாஹுவிற்கும் மத்தியிலே தொடர்பு இருக்கிறது அல்லவா, இது 7 அமைப்புகளில் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுகிறார். முதலாவதாக கனவின் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். நல்ல கனவுகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கனவுகள் உண்மை கனவுகள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல கனவுகளை குறித்து சொல்லும் போது லம் யபக மினன் நுபுவத்தி அல் முபஸ்ஸராத், நுபுவத்தில் மிச்சம் இருக்கக்கூடியது நல்ல கனவுகள், நல்ல சுப செய்திகள் என்ற வார்த்தையை சொன்னபோது சஹாபாக்கள் கேட்பார்கள், மல் முபஸ்ஸராத் யா ரசூலல்லாஹ், சுப செய்திகள் நற்செய்திகள் என்று சொல்லுகிறீர்களே அது என்னவென்று விளக்கம் கேட்டபோது அர்-ருயத்து ஸாலிஹா, நல்ல கனவுகள் தான் நுபுவத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்லி காட்டுவார்கள். அது நமக்கும் ஏற்படலாம். அதனால் தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கனவின் மூலமாக முதலிலே கொடுத்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு வகை இருக்கிறது. உள்ளத்திலே ஒரு விதமான ஊதுதலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீலின் மூலமாக ஊதி கொடுப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய உள்ளத்திலே ஒரு விதமான உணர்வை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அப்படி இருக்கின்ற போது சில செய்திகள் அவர்கள் என்னுடைய உள்ளத்திலே இருக்கும், அதை நான் நன்றாக என்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்வேன். அப்படி பதிய வைக்கப்பட்ட செய்திகளில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய எந்த மனிதரும் அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இந்த உலகத்தை விட்டு அவனுக்கு மரணம் என்பது ஏற்பட போவதில்லை. எனவே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் வாஜ்மிலு ஃபித் தலப், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை சேகரிக்கக்கூடிய நேரத்தில் அதை ஹலாலான முறையிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் இருக்கிறது அல்லவா,
அது தாமதமாகலாம். அப்படி தாமதமாகக்கூடிய நேரத்தில் நாம் ரிஸ்க் தாமதமாகிறதே, அது கிடைக்காமல் இருக்கிறது என்பதற்காக ஹராமான வழியில் நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய பொருளை தேடிக்கொள்ளாதீர்கள் என்கின்ற செய்தியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளத்திலே ஊதுவதின் மூலமாக வஹீயினுடைய இரண்டாவது வகை என்று சொல்லி காட்டுவார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில சந்தர்ப்பங்களில் நம்மை போன்ற மனிதர்களினுடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்த்ததுனால தான் சில சஹாபாக்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான்காவதாக மணி ஓசை, ஒரு ஓசையை போன்று ரீங்காரத்தை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வஹியை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, எனக்கு இருக்கின்ற வஹிகளில் இறங்கி இருக்கின்ற இறை செய்திகளில் மிக கடினமான இறை செய்தி என்றால் இந்த மணி ஓசை போன்று இருக்கும் அல்லவா, இது எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மடியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதே அமைப்பில் உள்ள ஒரு வஹி இறக்கி கொடுக்கிறார். அங்கே சொல்லுவார்கள், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், என்னுடைய காலினுடைய எலும்பு ஒடியக்கூடிய அளவிற்கு இருந்தது, அந்த அளவிற்கு அது வீரியமிக்கதாக இருந்தது என்று சொல்லி காட்டுவார்கள். இதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித தோற்றத்தில் அனுப்பியதைப் போல வானவர்கள் அவர்களுக்கு உண்டான அதே தோற்றத்திலும் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களை சந்திக்க வைக்கிறான். சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னிடத்தில் அழைத்து செல்ல வைக்கிறான். மேராஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்று நேரடியாக அல்லாஹ் பேசினான் அல்லவா, இதே போன்று அழைத்து சென்று பேசக்கூடிய அமைப்பும் ஒரு வகை. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே நேரடியாக அல்லாஹ் பேசினான் அல்லவா, இது போன்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நபியிடத்திலே அல்லாஹ்வினுடைய அணுகுமுறை இந்த 7 அமைப்புகளிலே இருக்கும் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நுபுவத்தை கொடுக்கிறார். அந்த நுபுவத்து எப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டது என்பதை சஹாபாக்கள் கேட்பார்கள். இங்கே நாம் 2 விதமாக புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஆக்குவதற்கு எப்பொழுது முடிவு செய்தான் என்பது ஒன்று. இன்னொன்று என்னவென்றால், நபியாக மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தியது ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் மத்தா வஜபத்தின் நுபுவத்து, நீங்கள் நபியாக இருக்க வேண்டும் என்ற முடிவு எப்பொழுது செய்யப்பட்டது என்பதை கேட்கின்ற போது அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆதமை அல்லாஹ் படைத்து அங்கே ரூஹை கொடுப்பதற்கு ஆதம் தனியாகவும் ரூஹு தனியாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் உடலோடு உயிர் சேருவதற்கு இடைப்பட்ட இந்த காலகட்டத்திலேயே எனக்கு நுபுவத்து உண்டு என்பதை முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் 40 வயதில் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிமுகம் செய்து வைக்கிறார். அங்கே முடிவு செய்து விட்டான் இவர்கள் நபி என்பதையும் இவர்கள் கடைசியாக வரப்போகிறார்கள் என்பதையும் அல்லாஹ் முடிவு செய்துவிட்டு இந்த மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்ட வயதுதான் 40 வயதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியாக அனுப்பி வைக்கிறார். இந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியில் நான் நபியாக அனுப்பப்படுகிற போது, இந்த செய்தியை மக்களிடத்தில் எடுத்து வைக்கிற போது எத்தனை சிரமங்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இனி அடுத்தடுத்த வாரங்களிலே தெரிந்து கொள்வதற்குண்டான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.